Hi, my dear 10th standard பசங்களா, வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 2 ஓட புக் பேக் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வைசாட் எக்ஸாமுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வைசாட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு சின்ன மாடல் எக்ஸாம் அப்படின்னே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே 1 மார்க் எக்ஸாமாக தான் இருக்க போகுது. மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸுடைய 1 மார்க் கொஷின்ஸ், மேக்ஸிமம் புக் இன்சைட் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் புக் இன்சைடாக வர வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ சாம்பிள் மாதிரி இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த வைசாட் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பசங்களா. யூ டோன்ட் ஹாவ் டு பே எனி மணி. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் காசு பே பண்ண வேண்டாம். நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே எழுதலாம். நீங்கள் வீட்டில் உட்காந்து கூட எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ புக் பேக் உடைய ஆன்சர்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லா புக் பேக்லேயுமே வெக்காபுலரி இருக்கும், ரைட்டிங், கிராமர், இந்த 3 தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். லிசனிங்கு, ஸ்பீக்கிங் இருக்கும், ரீடிங் இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய வெக்காபுலரி எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸசைஸ், ரைட்டிங், இதெல்லாம் தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி பார்க்கலாம். ஸ்லாங் எக்ஸ்பிரஷன். இப்போ ஸ்லாங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வேர்டை ஷார்ட்டாக சொல்லுவாங்க, சில வேர்டை லாங்காக சொல்லுவாங்க, இன்ஃபார்மலாக எப்படி வேணால் பேசுவாங்க. அது வந்து ஃபார்மலாக நியூஸ் பேப்பர்லையோ இல்லை நியூஸ்லையோ இல்லை புக்ஸ்லையோ நம்ம பார்க்க முடியாது பெருசாக. இட் இஸ் ஆல் த இன்ஃபார்மல் மெத்தட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லாங்கை நம்ம ப்ராப்பராக ஃபார்மல் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதுதான் இப்போ இந்த எக்ஸசைஸ். Look at the following expression from the text. With the help of your teacher, rewrite them in standard English. One has been done for you. இப்போ உங்களோட செகண்ட் யூனிட் த நைட் கோஸ்ட் காட்டன், இந்த ஒரு ப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில ஸ்லாங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபார்மலாக நம்ம மாற்றி எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. மஸ்ட் காட் அவே, வாட் வுட் ஹீ லைக், அப்படிதான் இருக்கு. ஸோ இதை எப்படி கரெக்டாக சொல்லலாம்? மஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏ வந்து வராது. மஸ்ட் காட் அவே. ஓகே, இந்த வேர்டு இருக்குல்ல, வாட் வுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். பட் வாட் வாஸ் ஹீ லைக், வாட் வாஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ஸ்லாங்குன்னு சொல்லலாம். இன்ஃபார்மலாக சொல்கிறது அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்கள், அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு மேபி அது வந்து ஃபெமிலியராக இருக்கலாம், மற்ற நாட்டில் இருக்க மக்களுக்கு அது வந்து அவ்வளோ ஃபெமிலியராக இருக்காது. இந்த மாதிரி தான் அப்கமிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். பார்க்கலாமா? லுக்கி ஹியர் ஜோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்ன தெரியுமா? லுக் ஹியர் ஜோ, அவ்வளோதான். இட் இஸ் லுக் ஹியர் கமா ஜோ. இதுதான் இதோட சரியான ஆன்சர். நோ சைன் ஓ நத்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க நோ சைன் அதெல்லாம் கரெக்ட் தான். ஓ நத்திங் இருக்குல்ல, இது வந்து ஆஃப் எனிதிங். நோ சைன் ஆஃப் எனிதிங், ஒண்ணுமே இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றதுதான் நோ சைன் ஓ நத்திங் அப்படின்னு இருக்கிறத நோ சைன் ஆஃப் எனிதிங் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். அடுத்ததா பேக் டு த லைன்ஸ் ஏ குடாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க டி அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு இல்லையா, அப்படின்னா டு, பேக் டு த லைன்ஸ். ஏ அப்படின்னா யூ, குடாம் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா குட் மென். பேக் டு த லைன்ஸ் யூ குட் மென். இதுதான் இதோட கரெக்டான ஃபார்மல் மெத்தட். சரியா? அடுத்ததா, வாட் வாஸ் த ஐடி ஆஃப் ஆல் தெம் காப்ஸ் டாரி ஹூட்டிங் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த வேர்டு வந்து ஐடியா. ஓகே, ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆல் ஆஃப் த காப்ஸ். இந்த டாரி ஹூட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, யூ நோ வாட் இட் இஸ். பெரிய வேர்டு, ஆனால் ஒரே ஒரு வேர்டில் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா மூவிங் அரவுண்ட், ஓகே, அண்ட் மூவிங் அரவுண்ட் அண்ட் மேக்கிங் நாய்ஸ், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த டாரி ஹூட்டிங் அப்படின்னு சொல்றது.
ஸோ வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் மூவிங் அரவுண்ட் அண்ட் மேக்கிங் நாய்ஸ் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட்? இதுதான் இதோட ஃபார்மலான ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இது பேசிக்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஆனால் எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் போலாமா? ஸோ இந்த லெசன்ல சில வார்த்தைகள் நம்ம வந்து லெசனுக்குள்ளேயே படிச்சிருப்போம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் படிச்சிருப்பீங்க. ஃபர்னிச்சர் வந்து மாறவே மாறாது. சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் அப்படின்னே தான் வரும். நோ சேஞ்சஸ். ஹவுஸ் அப்படிங்கிறதோட ப்ளூரல் ஃபார்ம் ஹவுசஸ், இஎஸ் ஆட் பண்ணால் போதும். விண்டோவோட ப்ளூரல் ஃபார்ம் விண்டோஸ். பர்க்லரோட ப்ளூரல் ஃபார்ம் பர்க்லர்ஸ். பாக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் பாக்ஸஸ், இஎக்ஸ் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஷெல்ஃபோட ப்ளூரல் ஃபார்ம் ஷெல்ஃப், எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் போட்டிருக்காங்க, ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. போலஸ் மேன், அதோட ப்ளூரல் ஃபார்ம் போலஸ் மென், மேன் வந்து மென் அப்படின்னு மாறும். யூ மே நோட்டிஸ் தட் தீஸ் வேர்ட்ஸ் ஹேவ் டேக்கன் அப் டிஃப்ரெண்ட் சஃபிக்ஸஸ் டு ஃபார்ம் ப்ளூரல். எல்லா வேர்டுக்குமே எஸ் யூஸ் பண்ணால் அது ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடாது. சில வேர்டு மாறவே மாறாது, ஃபர்னிச்சர் மாதிரி. சில வேர்டுக்கு நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஹவுசஸ் மாதிரி, விண்டோஸ் மாதிரி, பர்க்லர்ஸ் மாதிரி. சில வேர்ட்ஸுக்கு இஎஸ் ஆட் பண்ணணும், பாக்ஸஸ் மாதிரி. பாக்ஸ்ன்னு இருக்கு, இஎஸ்ஸை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். சில வேர்டுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய லாஸ்ட்ல இருக்க ஒரு லெட்டரை எடுத்துட்டு புதுசாக ஏதாவது லெட்டர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷெல்ஃப் அப்படின்னு இருக்கு, எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி போலஸ் மேன், மேனோட ப்ளூரல் ஃபார்ம் மென் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சஃபிக்ஸ் ஃபார்மேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டு கன்வெர்ட் இட் இன்டு அ ப்ளூரல் ஃபார்ம். This is because the English words have different origins. So இப்போ சில வேர்ட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். Complete the given tabular column with a suitable plural form. பார்க்கலாமா? ஸோ சேர், பாக்ஸ், எஸ்கிமோ, லேடி, ரேடியஸ் இது எல்லாமே இருக்கு. இதோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேரோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? சும்மா எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ப்ளூரல் ஃபார்மாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சேருக்கு ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. பாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ பாக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? ஆஸ் வி ஆல்ரெடி சா, இஎஸ் ஆட் பண்ணணும், பாக்ஸஸ் அப்படின்னு மாறும். எஸ்கிமோவோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஜஸ்ட்டு ஒரு எஸ் ஆட் பண்ணாலே போதும், எஸ்கிமோஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், எஸ்கிமோ அப்படிங்கிற வேர்டு வந்து எஸ்கிமோஸ் அப்படின்னு மாறிடும். சரியா? ஆர் எஸ்கிமோ அப்படின்னே கூட எழுதலாம், ரெண்டுமே கரெக்டு தான். லேடி, இந்த இடத்துல ஒய் இருக்கு இல்லையா, ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ண போறீங்க. ஸோ இட் கோஸ் லைக் திஸ், எல்ஏடிஐஇஎஸ். சரியா? அடுத்ததா ரேடியஸ். இப்போ இது லேடிக்கு மட்டும் கிடையாது, எனி வேர்ட் எண்டிங் வித் ஒய், ஒய்ல எண்டாச்சு அப்படின்னா ஒய்யை எடுத்துட போறீங்க, அதுக்கு பதிலாக ஐஇஎஸ் போட போறீங்க. எக்ஸாம்பிள் லாரி, லாரி LORRY அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒய்யை எடுத்துரு ஐஇஎஸ் போடு, அவ்வளோதான், LORRIES. ஓகே, அடுத்ததா ரேடியஸ் பார்க்கலாமா? ஸோ ரேடியஸில் யூஎஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எனி வேர்ட் எண்டிங் வித் யூஎஸ், ஓகே, ரேடியஸ் அப்படின்னு இருக்கு. வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ல எண்ட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு ஐ மட்டும் புதுசாக ஆட் பண்ணா போதும். ஸோ RADI போட்டுட்டீங்க, யூஎஸ் அப்படிங்கிற 2 லெட்டரை எடுத்துட்டு இன்னொரு ஐ போட்டுருங்க, ரேடியை. இதுதான் இதோட ஆன்சரா இருக்க முடியும். அடுத்ததா ஃபார்முலா அப்படின்னு இருக்குல்ல, எனி வேர்டு ஏல எண்ட் ஆகுது அப்படின்னா ஏக்கு பக்கத்துல ஒரு இயை ஆட் பண்ணுங்க. ஸோ FORMULAE, ஃபார்முலே அப்படின்னு வரும். ஸோ ஏல ஒரு வேர்டு எண்ட் ஆகுதுன்னா அதுக்கு பக்கத்துல இ அப்படிங்கிற லெட்டரை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்ததா சைல்டு இருக்குல்ல, சைல்டு வந்து எந்த ரூலுமே கிடையாது, சைல்டை புது ஃபார்மேட்ல தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். இட் இஸ் சில்ட்ரன். சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் இஸ் சில்ட்ரன். சரியா? அடுத்ததா டீருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ எப்படி ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லையோ, நியூஸ், இன்ஃபர்மேஷன், ஷீப், ஃபிஷ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் இல்லையோ, அதே மாதிரி டீரும் ஒரு எக்ஸப்ஷனல் வேர்டு தான். இந்த வேர்டுக்கு தெர் இஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம். டீர்னு இருந்தால் டீர் அப்படின்னே எழுதிக்கலாம். அடுத்ததா லோஃப், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, எனி வேர்ட் எஃப்ல முடிஞ்சா என்ன பண்ணணும்? எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் அப்படிங்கிறத போடணும். ஷெல்ஃபில் அதுதான் நம்ம பார்த்தோம், அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த
எஃப் எடுத்துருங்க. லோஃப்ல இருக்கக்கூடிய கடைசி லெட்டரான எஃப் எடுத்துருங்க. எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்தா ஹீரோ. எனி வேர்ட் ஓல எண்ட் ஆகுது அப்படின்னா பக்கத்துல இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனி வேர்ட் கடைசியில ஓல எண்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு பக்கத்துல இஎஸ் அப்படிங்கிற 2 லெட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ HEROES ஹீரோ, ஹீரோஸ். ஓகேவா? எஸ். ஸோ இத்துடன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹவு டு ரைட் அ குட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான கொஷின். அடிக்கடி உங்களோட கொஷின் பேப்பர்ல இந்த கேள்வியை பார்க்க முடியாது. பட் ஸ்டில் எதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட் ஸ்பீச்சை வந்து எழுத சொல்றாங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹேவ் அன் இன்ஸ்பைரிங் ஓப்பனிங் அண்ட் எண்டிங். ஒரு ஸ்பீச் வந்து நீங்க கொடுக்க போறீங்க ஸ்டேஜ்ல நின்று அப்படின்னா ஓப்பனிங் எப்படி இருக்கணும்? எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். எண்டிங்கும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ராப்ரியேட்டான டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்கணும். இப்போ நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னா நல்லா கணீர்னு பேசணும் இல்லையா? ஒரு ஸ்டோரி சொல்றீங்க, ரொம்ப சோகமான ஒரு ஸ்டோரி, யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்றீங்கன்னா அப்ப கொஞ்சம் பணிவா பேசுற மாதிரி இருக்கும். ஸோ எதை பத்தி பேசுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாய்ஸோட டோனை மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப சீரியஸான இஷ்யூவை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நீங்க சின்சியரா பேசுற மாதிரி இருக்கும். அதுல நீங்க காமெடியை கலந்து பேசக்கூடாது. இதுவே காமெடியா பேசுறீங்க, போர் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கணும், காமெடியா பேசணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஹியூமரா உங்களோட வாய்ஸ்ல சில சேஞ்சஸை நீங்க பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, அடாப்ட் ஸ்பீச் ஃபார் பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாருக்காக பேச போறீங்க? உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? எந்த விஷயத்தை பத்தி பேச போறீங்க? ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்பீச்? சும்மா நீங்க வந்து போய் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னா பொதுவா பேசினா யாருக்குமே கனெக்ட் ஆகாது இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஸ்பீச் கொடுக்க போறீங்கன்னா அப்ப அந்த பசங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பேசணும். ஸ்ட்ரெஸ் பத்தி பேசலாம், எப்படி வாழ்க்கையில முன்னேறுவது அப்படிங்கிறத பத்தி பேசலாம், மார்க் முக்கியமா முக்கியம் இல்லையா, நம்ம எதை பார்த்து ஓடணும் அதை பத்தி எல்லாம் பேசலாம் இல்லையா? ஸோ மார்க்குக்காக ஓடணுமா, இல்ல மார்க் முக்கியம் இல்லை அப்படின்னா கோல்ஸ் வேற என்னெல்லாம் வச்சுக்கலாம், இதை பத்தி பேசலாம். இதுவே ஒரு ஸ்கூல் எல்லாம் தாண்டி காலேஜ்ல இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்க போய் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீச் பர்பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும். கரெக்டா? இப்போ ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறீங்கன்னா குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆடியன்ஸ். அப்போ டீனேஜர்ஸ் கிட்ட பேசுறீங்களா, இல்ல மிக்ஸ்டு ஆடியன்ஸா இருக்கா, டீச்சர்ஸ் மட்டும் இருக்காங்களா, இல்ல குழந்தைங்க மட்டும் இருக்காங்களா, யாருக்காக நம்ம பேச போறோம், எதை வச்சு நம்ம பேச போறோம், அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பீச்சோட டைலாக்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆர்கனைஸ் ஐடியாஸ் லாஜிக்கலி அண்ட் டு நாட் கன்ஃபியூஸ் த ஆடியன்ஸ். நீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கறத முன்னாடியே நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த ஸ்பீச்சோட எண்டிங்ல அந்த ஆடியன்ஸ்க்கு என்னத்தை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அவங்க வேற ஏதாவது யோசிக்கணும், அவங்களுக்குள்ள யோசிச்சு ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? யூ வாண்ட் தெம் டு திங்க் அபவுட் இட். அதை வந்து நீங்க கிளியரா வந்து இருக்கணும். சரியா? அடுத்ததா யூஸ் எமோட்டிவ் லாங்குவேஜ் டு கன்வின்ஸ் யுவர் ஆடியன்ஸ் தட் வாட் யூ ஆர் சேயிங் ஷுட் பி லிசன் டு. இப்போ எல்லாருமே வந்து ஸ்பீச்ல பேசுறாங்கன்னா எல்லாருனாலையும் ஆடியன்ஸை புல் பண்ணி கவனிக்க வைக்க முடியாது. சில பேர் கொஞ்சம் போரிங்கா பேசுவாங்க. அப்ப எல்லாருமே வந்து ஐயோ எப்படா இந்த பீரியட் முடியும் தோணி இருக்கா சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் வாவ் இந்த பீரியட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ யார் பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கு. அண்ட் நான் பேசும்போது கொஞ்சம் கூட கேப்பே விடாம கண்டினியூஸா நான் பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள பத்தி பேசுறேன். ஆனா ஒரே மாரி பேசிக்கிட்டே இருக்கேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. எப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் குடுக்கணும்னு நெனைக்கிறேனோ, பாஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ஒரு 1 செகண்ட் இல்ல 2 செகண்டுக்கு நான் ஸ்டாப் பண்ணி, அதுக்கப்புறமா தான் கன்டின்யூ பண்ணணும். ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பீச்ல கண்டிப்பா இருக்கணும். ஒரு இடத்துல ஹை டோன்ல பேசணும், ஒரு இடத்துல லோ பிட்ச்ல பேசணும், ஒரு இடத்துல ஒரு மாரி நார்மலா பேசணும். எங்கெல்லாம் வந்து கேப் குடுக்கணுமோ, அங்க கேப் குடுக்கணும். எந்த இடத்துல படபடன்னு பேசணுமோ, அந்த இடத்துல படபடன்னு பேசணும். சரியா? ஈவன் இஃப் தே புட் அஸ் இன் செயின்ஸ், டார்ச்சர் அஸ் அண்ட் லீவ் அஸ் டு ப்ளீட், வி வில் நாட் மூவ்.
blood will be in blood will be our victory அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மோட்டிவேஷனா ஒரு நாட்டுப்பற்ற பத்தி பேசுற மாதிரி இருக்கு. எங்களை செயினால கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணா கூட, ஈவன் ரத்தம் வர மாதிரி அடிச்சா கூட நாங்க இந்த இடத்துல இருந்து நகர மாட்டோம். ரத்தம் வருதா வரட்டும், அது எங்களுடைய வெற்றி. நாங்க அதே இடத்துல தான் உட்காருவோம். நாங்க அதே இடத்துல உட்கார்ந்து தான் போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இல்ல, ஒரு நாட்டுப்பற்று மாதிரி இல்ல. அத நான் வந்து இப்ப நான் சொல்றேன் கேளுங்களேன். Even if they put us in chains, torture us and leave us to bleed, we will not move. அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? No. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. Even if they put us in chains, torture us and leave us to bleed, we will not move. ரொம்ப டோன் டவுன் பண்ணி பேசுறேன். இதனால என்ன நடக்க போகுது? கேட்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சக்தி வருமா? மோட்டிவேஷன் வருமானா? இல்ல. இப்ப இதே விஷயத்த இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். Even if they put us in chains, torture us and leave us to bleed, we will not move. Blood will be our victory. இப்படி பேசும்போது நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி அதுலேருந்து கிடைக்கும். நம்ம பேசுற ஸ்பீச்சுங்கிறது எல்லாரையும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். அது சேடாவும் இருக்கலாம், ஹாப்பியாவும் இருக்கலாம், மோட்டிவேஷனலாவும் இருக்கலாம். ஸோ அந்த தாக்கம் அப்படிங்கிறது எப்படி நீங்க வர வைக்க போறீங்க? உங்களோட ஸ்பீச்ல அந்த எமோஷன் இருக்கணும். அடுத்ததா, use rhetorical questions. Asking a question for persuasive effect without expecting a reply. Because the answer is obvious. Was he not a good man? Knowing that the audience agree anyway. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ஸ்பீச்ல நான் மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடாது. கிளாஸஸ் அப்படின்னு நான் வந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்பீச்சஸ் கொடுக்க போறேன்னாலும் சரி, கேள்வி கேட்கணும். ஆடியன்ஸை பார்த்து 2-3 கேள்வி கேட்டாதான் அவங்களும் நம்மளை கவனிப்பாங்க. அந்த ஸ்பீச்சும் ஒரு மாதிரி போரிங்கா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அண்ட் சில கேள்விகளுக்கு பதிலே தேவையில்ல, அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆர் சில கேள்விகள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த திரும்பவும் ஞாபகப்படுத்தி கிளாரிட்டி கொடுக்க வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு கதை சொல்றீங்க, அந்த கதையில ஒரு கேரக்டர் பத்தி சொல்றீங்க. அந்த கேரக்டர் நல்ல மனுஷன் தான், இல்ல நல்ல ஒரு பொண்ணு தான். ஆனா அவங்களுடைய சிச்சுவேஷன்னால அவங்க சில கெட்ட விஷயங்களை பண்றாங்க. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா ஆஸ் அ பர்சனா அது நல்ல பையனா நல்ல பையன் தான், நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு தான். இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில நீங்க கேக்குறீங்க, அப்ப அந்த பையன் நல்ல பையன் இல்லையா, நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து அதை யோசிப்பாங்கல்ல, அவன் நல்ல பையன் தான்ப்பா, சிச்சுவேஷன் தான் அவனை அப்படி பண்ண வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்ல. யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிப்ளை அவுட் ஆஃப் தம். ஜஸ்ட் ஒரு கொஷினை கேட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. அது அவங்கள யோசிக்க வைக்கும், ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். சரியா? அண்ட் அந்த ஆடியன்ஸ் உங்களோட அதே ஐடியாலஜிக்கு வருவாங்க. இதுக்காக சில கொஷின்ஸ் கேட்பீங்கல்ல, அதுதான் ரெட்டாரிக்கல் கொஷின். மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் இன் அ கரெக்ட் பர்சன். ஐ பிலீவ் தட், ஐ நியூ ஹிம் வெல். இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டான சென்டென்சஸை போடணும். அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல வந்து என்ன பத்தி மட்டும் பேசுறேன்னா ஐங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஒரு நாட்டுப்பற்ற பத்தி பேசுறேன்னா ஐன்னு சொல்லக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கணும், எல்லாரையும் சேர்த்துக்கணும். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடலாம் அப்படின்னு வீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் பேசுறேனோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஒரு பர்சன், கரெக்டான சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. அடுத்ததா, யூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். எக்ஸாம்பிள், சம் ரேண்டம் நம்பர் கொடுத்துட்டு இவ்வளோ பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டயக்ராம்ஸ் கொடுக்கலாம், சார்ட்ஸ் கொடுக்கலாம் டு ஹெல்ப் யுவர் ஆடியன்ஸ் விஷுவலைஸ் இட். நீங்கள் ஸ்பீச் கொடுக்கும்போது சில ஃபேக்டை, சில டேட்டாவை கொடுக்கணும். சும்மா நீங்கள் வந்து பேசுறதுனால எல்லாரும் அதை நம்பிட போகிறதில்ல. ஸோ சில சயின்டிஸ்ட் வந்து பேசினாலும், சில டாக்டர்ஸே வந்து ஸ்பீச்சஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே ஷுட் ப்ரொவைட் சம் டேட்டா. 2019ல இவ்வளோ பேரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, அந்த ரிசர்ச் பண்ணதுல இதுதான் ரிசல்ட்டாக கிடைச்சது அப்படின்னு சொன்னாதான் நம்புவாங்க. இல்லைங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணோம், ரிசர்ச் பண்ணது இதுதான் ரிசல்ட்டாக கிடைச்சது அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பட் அதே இடத்துல இஃப் யூ கிவ் த இயர், இவ்வளோ பர்சன் வச்சு ஆர் இவ்வளோ எலியை வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இவ்வளோ மனுஷனை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இப்படின்னு ஒரு நம்பரை கொடுக்கும்போது, ஓகே, டேட்டா வில் மேக் பீப்புள் பிலீவ் திங்ஸ். சும்மா நீங்க வந்து அதே விஷயத்த ஜென்ரலைஸ்டா இதெல்லாம் சொன்னா அவங்க என்ன ஞாபகமா வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். யாரும் அதை ஞாபகம் வச்சுக்க போறது இல்ல. ஆனா அந்த ஃபேக்ட் எல்லாம் இருந்தாதான் ஒரு மக்கள் நம்புவாங்க. அப்ப அதுக்காக அதை சொல்லிதான் ஆகணும்.
நம்ம சொல்ற எல்லாத்தையுமே 100% எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. ஆனா, அத நீங்க நம்ப வைக்கிறீங்களா? உண்மையான விஷயம் தான் சொல்றீங்க அப்டின்னா, அத நம்ப வைக்கணும் இல்லையா? அது எல்லாருக்கும் வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் இல்லையா? அவங்க கரெக்ட்டா தான்ப்பா சொல்றாங்க. நானும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும் இல்லையா? அத வர வைக்கிறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுடைய ஸ்பீச் வந்து இருக்கணும். சரியா? ரைட் அ ஸ்பீச் ஃபார் யுவர் ஸ்கூல் லிட்ரரி அசோசியேஷன் செலிப்ரேஷன் வித் த கிவன் லீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சொல்லணும். அதுக்கப்புறமா பர்ப்பஸ். எதுக்காக இந்த ஸ்பீச் இருக்குங்கிறத சொல்லணும். யார நீங்க டார்கெட் பண்றீங்க? எந்த ஆடியன்ஸ வச்சு நீங்க பேசுறீங்க? அப்போ உங்களோட ஸ்பீச்ச யார் கேட்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு எமோஷன் கலந்த ஸ்பீச்சா இருக்கலாம். இல்ல ஒரு இமேஜினேஷன், ஒரு ஸ்டோரி சொல்றது என்னவா வேணா இருக்கலாம். கடைசியில ஒரு எண்டிங். நீங்க ஒரு மாரல் வச்சு முடிக்கிறீங்களா? கன்க்ளூஷன் வச்சு முடிக்கிறீங்களா? ப்ராப்பரா நீங்க முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு சில எக்ஸர்சைஸஸ் படிச்சு காட்டுறேன். சரியா? ஸோ, ஓப்பனிங் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஓப்பனிங்ல நம்ம என்ன பண்ணலாம்? யூசுவலி ஒரு ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இந்த மாரி விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அண்ட் யார நம்ம வந்து குட் மார்னிங் சொல்லி அட்ரஸ் பண்றோம். ஸோ, குட் மார்னிங் டியர் மெம்பர்ஸ், குட் ஈவினிங் டியர் டீச்சர்ஸ் இந்த மாரி. நம்ம யாருக்கு பேசுறோமோ அதுக்கேத்த மாரி. இப்போ இந்த லிட்ரரி அசோசியேஷன்ல எல்லாருமே தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல. உங்களுடைய இங்கிலீஷ் கிளப்பு, சயன்ஸ் கிளப்புன்னுலாம் உங்களுடைய ஸ்கூல்ல சில கிளப் இருக்கும்ல. அதுல இங்கிலீஷ் கிளப் தான் இது. சரியா? அப்ப அதுல சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, சில ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப மொத்தமா நம்ம குட் மார்னிங் டூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல குட் மார்னிங் மெம்பர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? பர்ப்பஸ். எதுக்காக இந்த ஸ்பீச் இருக்க போது? ஐ அம் வெரி கிளாட் டு வெல்கம் யூ டு த ஃபர்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங் ஆஃப் ஆர் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் அந்த முதலாம் ஆண்டு நம்ம மீட்டிங்க்காக நான் எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாரி. ஸோ, இப்ப பர்ப்பஸ் வந்து சர்வ் ஆயிடுச்சா? இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு மீட்டிங் தான் இது. அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ் வந்து சர்வ் ஆயிடுச்சு. அடுத்ததா ஆடியன்ஸ். ஆடியன்ஸ நீங்க வந்து சொல்லணும். So, you would be pleased to know that several awards winning authors would visit அதாவது நெறைய அவார்ட்ஸ் வாங்குன ஆத்தர்ஸ் நெறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல புக் எழுதியிருப்பாங்க. புக் எழுதி அவார்ட்ஸும் வாங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நெறைய ஆத்தர்ஸ் வந்து நம்மள விசிட் பண்ண போறாங்க இன்னைக்கு. They would visit our place to deliver lectures on importance of English language learning, its usage and application to the modern world on this auspicious occasion. இந்த நல்ல நாள்ல நெறைய நல்ல நல்ல புக்கெல்லாம் எழுதின ஆத்தர்ஸ், அவார்ட் வாங்கின ஆத்தர்ஸ்லாம் வரப்போறாங்க. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான தேவை என்ன? எதுக்காக நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும்? எப்படி நம்ம மாடர்ன் டேஸ்ல அத யூஸ் பண்ண போறோம்? இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒரு பாயிண்ட்ட சொல்லியாச்சு. அடுத்ததா லாங்குவேஜ். குட் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? டேய் இப்ப நான் படிச்சு காட்டுறது ஃபுல்லாவே ஒரு சாம்பிள் தான். ஒரு கைட்ல இருந்து தான் நான் படிச்சு காட்டுறேன். உங்க கைட்ல வேற வேற மாரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். கண்டிப்பா இது சேஞ்ச் ஆகும். பட் இப்படிதான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான். யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் இட். உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல என்ன ஞாபகம் வருதோ அந்த மாரி எழுதிக்கலாம். ஜஸ்ட் டோன்ட் கமிட் எனி கிராமர் மிஸ்டேக் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது மட்டும் நீங்க பண்ணாம இருந்தாலே போதும் ஃபுல் மார்க் வாங்கலாம். சரியா? இப்போ லாங்குவேஜ் எப்படி எழுதுறது? I stand before you all to address the aim of this association. That is why we should learn English in this technologically advanced world. English is the window to the world. This is spoken in nook and corner of this world. மூல முடுக்கெல்லாம் இங்கிலீஷ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால தான் நான் உங்க முன்னாடி வந்து இப்படி நின்னு பேச முடியுது. It is spoken by more than 750 million people in the world. நெறைய மக்கள் இத பேசுறாங்க. மோர் தேன் 750 மில்லியன் பீப்பிள் வந்து இத தினம்தோறும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்துல. ஸோ இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில இங்கிலீஷ் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. வித் த லேர்னிங் ஆஃப் இங்கிலீஷ் வி கேன் கம்யூனிகேட் வித் பீப்பிள் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிறது மூலியமா இந்த உலகத்துல இருக்க நெறைய மக்கள் கூட நம்மளால பேச முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ வி மஸ்ட் லேர்ன் இட் வித் ஃபுல் ஸ்பிரிட். ஸோ கொஞ்சம் கூட நம்ம தயங்காம ஒரு நல்ல எனர்ஜியோட வாங்க கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட எல்லாருமே கத்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்ததா எண்டிங் எப்படி இருக்க போகுது? தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. லெட் அஸ் ஆல் யுனைட் டுகெதர் டு அச்சீவ் த எய்ம் ஆஃப் அவர் அசோசியேஷன். இங்கிலீஷ் கிளப் எதுக்காக அந்த ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க மேக்ஸிமம்? எல்லாரும் புக் எடுத்து படிக்கணும். இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்சி நிறைய பேருக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக தான் அந்த கிளப்பே இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாரி ஆக்டிவிட்டீஸு, ஸ்கிட்ஸு இத மாரி நெறையாலாம் வைப்பாங்க. அப்ப இந்த கிளப்புடைய நோக்கம் என்னவாக இருந்ததோ, எதுக்காக இந்த கிளப்ப நம்ம ஆரம்பிச்சோமோ, அந்த நோக்கம்
இன்னுமே வந்து தொடரட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்லி முடிச்சுக்கலாம். இப்படிதான் ஒரு ஸ்பீச் இருக்கணும். ஸ்பீச்சுங்கிறதுக்கு எந்த கீவேர்ட்ஸும் கிடையாது. நீங்க இந்த ஃபார்மேட்ட மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதும். ஓப்பனிங்கு, எண்டிங்கு, நடுவுல பர்ப்பஸ் என்ன? எதுக்காக இந்த ஸ்பீச் இருக்க போதுங்கிறத கரெக்ட்டா சொல்லிடுங்க. நடுவுல இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களோட இஷ்டம் தான். நீங்க ப்ராப்பரா மிஸ்டேக் இல்லாம எழுதினீங்கனாலே போதும். இப்ப கிராமர் எக்ஸர்சைசஸ் போலாமா? கிராமர் பொறுத்தவரைக்கும் இந்த யூனிட்ல ஆர்டிகல்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் த இந்த 3 தான் வரும். ஸோ இதுல ஏ அண்ட் இந்த 2 இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். த அப்படின்ற இத ஒண்ண மட்டும் டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட் ஆர்டிகல்னா ஒரு பர்ட்டிகுலர் இடத்த பத்தியோ, இல்ல ஒரு நபர பத்தியோ குறிப்பிட்டு சொல்றதுக்கு மட்டும் தான் இந்த த யூஸ் பண்ணுவோம். மத்தபடி பொதுவா சொல்றதுக்கு ஏ அண்ட் இந்த 2ம் தான் யூஸ் ஆகும். இப்போ ஏ அண்ட் இந்த 2ம் இருக்கு இல்லையா? இது யூசுவலி ஒரு சிங்குலர் நவுனுக்கு தமிழ்ல ஒருமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இடங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு பையன பத்தி பேசுறீங்க, இல்ல ஒரே ஒரு பொண்ண பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஏ யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ஆரஞ்ச் பத்தி பேசுறீங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது யூசுவலி எங்க யூஸ் பண்ணணும்? சிங்குலர் நவுனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எங்க ஏ வரும், எங்க அண்ட் வருங்கிறத நான் உனக்கு தெளிவா சொல்றேன். நம்ம வந்து யூசுவலி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வவல்ஸ் வந்தா அதுக்கு முன்னாடி அண்ட் வரும் அப்படின்னு. அது கிடையாது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. வவல்ஸோட சவுண்ட் வரணும். ஏஇஐஓயுங்கிற லெட்டர் இருந்தா பத்தாது. அந்த லெட்டருடைய சவுண்ட் வரணும். அதை எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் உனக்கு சொல்லி தரேன். இங்க பாரு ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கா? இங்க ஓ அப்படிங்கிறது வவல் லெட்டர். முன்னாடி ஆன் போட்டிருக்கும். ஆனா அப்படி நீங்க படிக்கக்கூடாது. ஆரஞ்ச நீங்க தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? ஆ ரஞ்சு. இப்படிதான் எழுதுவீங்க. ஸோ இப்படி தமிழ்ல ஒரு வார்த்தைய எழுதும்போது, முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கா? அ, ஆ, இ, உ அந்த வரிசையில வருது அப்படின்னா, முன்னாடி ஆன் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப இந்த அ, இ, உ வரிசையில வரல அப்படின்னா, ஆன் யூஸ் பண்ண முடியாது. ஏ தான் வரும். அவ்வளோதான் விஷயம். சரியா? கேர்ள், பாய் இதெல்லாம் உனக்கே தெரியும். இது வவல் கிடையாது. கண்டிப்பா இட் இஸ் நாட் அ வவல் லெட்டர்ஸ். அப்ப கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? We use A with singular nouns and adjectives which begin with consonant sound. Consonant அப்படின்னா 21 ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ல எதெல்லாம் வந்து வவல்ஸை இன்க்ளூட் பண்ணாதோ ஏஇஐஓயு தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 21 லெட்டர் இருக்குல்ல, அந்த 21 லெட்டர் எல்லாம் வந்து இங்க முதல் எழுத்தா வருதுன்னா அங்க நம்ம முன்னாடி என்ன பண்ணலாம்? ஏ யூஸ் பண்ணிக்கலாம். மேம் யூனிட்னு சொல்றோம். யூ வந்து வவல் லெட்டர் தானே? எகெயின் இங்க கன்ஃபியூஸ் நீ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழ்ல எழுதி பாருங்கன்னு நான் சொன்னேன். யூனிட்ட எப்படி நம்ம தமிழ்ல எழுதுவோம்? யூ, நீ, இட் இப்படிதானே எழுதுவோம். இப்ப அ, இ, உ வரிசை இங்க இல்லையே. யூ அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்ப இங்க ஆன் யூஸ் பண்ண முடியாது. ஏ தான் யூஸ் பண்ணணும். இப்ப உனக்கு புரிஞ்சதா? வவல்ஸ் வந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அண்ட் யூஸ் பண்ணாதீங்க. தமிழ்ல எழுதி பாருங்க. தமிழ்ல எழுதி பார்க்கும்போது முதல் எழுத்து உயிர் எழுத்தா வந்ததுன்னா அண்ட் யூஸ் பண்ணுங்க. உயிர்மெய்யா வருதுன்னா அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏ தான் யூஸ் பண்ணணும். சரியா? கம்ப்யூட்டர் சிங்குலர் நவுன் அதனால ஏ யூஸ் பண்றோம். சி அப்படிங்கிறது கான்சனன்ட் லெட்டர் அதனால ஏ யூஸ் பண்றோம். யூனிட் இங்க வந்து யூங்கிறது வவல் லெட்டர் தான். ஆனா வவல் சவுண்ட் எனக்கு வரல. ஏன்னா தமிழ்ல எழுதி பார்க்கும்போது எனக்கு உயிரெழுத்து வரல. உயிர் மெய் தான் வருது. அப்ப அண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏ தான் யூஸ் பண்ணணும். வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் டபிள்யூங்கிறது கான்சனன்ட் லெட்டர் தான். வவல் கிடையாது. ஸோ ஏ யூஸ் பண்ணலாம். ஈவன் இதையும் நீங்க தமிழ்ல எழுதி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன வராது? வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வண்டர்ஃபுல்னு சொல்லக்கூடாது. வண்டர்ஃபுல். டபிள்யூவோட சவுண்ட் வந்து வ வ அந்த சவுண்ட் தான் வரும். அப்ப வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அங்க வா சவுண்ட் தான் வருது. அ இ சவுண்ட் கிடையாது. அங்கேயும் ஆன் யூஸ் பண்ண முடியாது. ஏ தான் வரணும். சரியா? நீ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா கத்துக்கணும்னா ஃபோனிக்ஸ் கிளாஸ் ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏனா என்ன சவுண்ட் வரும்? பீனா என்ன சவுண்ட் வரும்? ப அந்த மாதிரி சவுண்டு. சீனா என்ன சவுண்ட் வரும்? இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா உன்னால இதை கரெக்டா கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்ல எழுதும்போது வண்டர்ஃபுல் அப்படி எழுதுவீங்க. அப்போ ஓ வருது இல்ல மேம் அப்படின்னு கேட்பீங்க. கிடையாதுடா. டபிள்யூவோட சவுண்ட் வந்து யூ ஹாவ் டு பைட் யுவர் லிப்ஸ். வ வ அப்படி வரும். சரியா? வி உடைய சவுண்டு, டபிள்யூ உடைய சவுண்டு எல்லாமே வந்து யூ ஹாவ் டு பைட் யுவர் லிப்ஸ், கிஸ் யுவர் லிப்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட
லிப்ஸையே பைட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வ, வி இந்த மாதிரியெல்லாம் வரலாம். ஓகே. அதே மாதிரி யூ ஹேவ் டு கிஸ் யுவர் லிப்ஸ் அப்படின்னா பைட் பண்ணக்கூடாது. வ அந்த மாதிரி சொல்றது. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம இத எழுதணும். பட் இங்க கன்ஃப்யூஷன் உனக்கு வராது. வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது டபிள்யூ வந்து உனக்கு கான்சனன்ட் தான். கண்ண மூடிட்டு ஏ போட்டுறலாம். பெருசா பிரச்சனை வராது. எங்க நீ செக் பண்ணணும்னா, ஏஇஐஓயு வர்ற இடத்துல எல்லாத்துலயுமே செக் பண்ணணும். சரியா? அடுத்ததா இங்க பாருங்களேன். வி யூஸ் அண்ட் வித் சிங்குலர் நவுன். இதையும் நம்ம சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா வவல் சவுண்ட் வந்தா யூஸ் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, ஆர்டிஸ்ட். ஏ அப்படிங்கிறது வவல் லெட்டர். கரெக்ட் தான். இதை நீங்க தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? ஆர்டிஸ்ட். தமிழ்ல எழுதும்போது ஆர் டெஸ்ட். கரெக்டா? ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அண்ட் யூஸ் பண்ணலாம் தாராளமா. எம்எல்ஏ. எம் அப்படிங்கிறது எனக்கு வவல் சவுண்ட் இல்லையே மேம், கான்சனன்ட் தானே அப்படின்னு சொல்லாத. இதை எழுதி பாரு. எம் எல் ஏ. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கு? அ இ வரிசையில தான் ஏ வருது. ஏ வருதா? அப்ப இங்க அண்ட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஆனஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஹெச் வந்து கான்சனன்ட் லெட்டர் தானே மேம் அப்படின்னு யோசிப்ப. கிடையாதுடா. ஹெச்சோட சவுண்ட் வந்து சைலண்ட். இந்த இடத்துல ஹெச்சே இல்லைன்னா எப்படி படிப்பேன்? இந்த இடத்துல ஆனஸ்ட் படிப்பியா? அதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த ஆனஸ்ட்ன்னு சொல்லும்போது ஹெச் ஹா அப்படிங்கிற சவுண்டு வரக்கூடாது. இந்த சவுண்ட் இருக்குல்ல, ஹா, இந்த சவுண்டு வரக்கூடாது. அது வந்து சைலண்ட் லெட்டர். அப்ப எப்படி சொல்வ? ஆனஸ்ட். ஆ நா இஸ் இட். ஆனஸ்ட் இப்படி தானே சொல்லுவேன். அப்போ இங்க ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தா வந்திருக்கு. முன்னாடி அண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்க ஏ யூஸ் பண்ணணுமா அண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? ஸோ த வேர்ட்ஸ் பிகினிங் வித் த கான்சனன்ட் லெட்டர்ஸ் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் கான்சனன்ட் சவுண்ட். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாரு. ஹெச்ங்கிறது கான்சனன்ட் லெட்டர் தான். இ அப்படிங்கிறது கான்சனன்ட் லெட்டர் தான். ஆனா எல்லா இடத்துலயும் இது கான்சனன்ட் சவுண்டோட வந்து எனக்கு வரப்போறது கிடையாது. சிலது ஹெச்சாவே இருந்தாலும் வவல் சவுண்ட்ல தான் ஆரம்பிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் அக்கார்டிங்லி. இப்ப சில லெட்டர்ஸ் எல்லாம் இ அப்படிங்கிற ஒரு வவல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் தே டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் வவல் சவுண்ட். எப்படி வேணாலும் இருக்கலாம். வவல் லெட்டர் இருக்குங்கிறதுக்காக வவல் சவுண்ட் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி கான்சனன்ட் லெட்டர் இருக்குங்கிறதுக்காக அங்க ஏ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அங்கேயும் கூட வவல் சவுண்ட் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனர் அப்படின்னு இருக்கு. நான் ஹெச்சை வந்து சைலண்ட்னு சொன்னேன். அப்ப அங்க வவல் சவுண்ட் வருது. ஆனர் அப்படின்னு சொல்லும்போது வவல் சவுண்ட் வருது. அங்க அண்ட் யூஸ் பண்றேன். அதே மாதிரி யூரோப்பியன் அப்படின்னு சொல்லும்போது இ அப்படிங்கிறது வவல் சவுண்ட் தான். கரெக்ட் தான். ஆனா இதை தமிழ்ல எழுதி பாருங்க. யூரோப்பியன் அப்படிங்கிற வார்த்தைய தமிழ்ல எழுதி பாருங்களேன். யூ. யூ தானே போடுவேன். யூ ரோ இப் பி யா இன். யூரோப்பியன். கரெக்டா? இப்ப இங்க யூங்கிறது உயிர்மெய் எழுத்து தானே, உயிரெழுத்து கிடையாது. ஸோ எகைன் இங்க வந்து ஆன் வராது, ஏ தான் வரும். யூரோப்பியன் அப்படிதான் வரும். ஸோ வவல் லெட்டர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி வேணாலும் அது மாறலாம். ஏவும் வரலாம், ஆனும் வரலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். We use the when a person, an animal, a plant or place, a thing is mentioned for the second time. ஏற்கனவே அந்த பொருளை பத்தி நீ சொல்லிட்ட, இல்ல ஒரு அந்த நபரை பத்தி ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்ட, அதை திரும்பவும் நீ சொல்லணும் அப்படின்னா the யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பத்தி சொல்லணும், குறிப்பிட்ட ஒரு பிளேஸ் பத்தி சொல்லணும்னா அந்த இடத்துல the யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். நான் இன்னைக்கு காலையில ஒரு புக்கு வாங்கினேன். ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு அப்படிங்கிற மீனிங் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீ ஏவும் யூஸ் பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம். ஒரு புக்கு வாங்கினேன், ஒரு பையனை பார்த்தேன், ஓகே, ஒரு ஈகிள் பார்த்தேன். இந்த ஒரு அப்படிங்கிற மீனிங் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஏ அண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். த யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இங்க ஏ வருமா ஆன் வருமா அப்படிங்கறத நீ என்ன பண்ணணும்? தமிழ்ல எழுதி பார்த்து நீ கண்டுபிடிச்சுக்கணும். சரியா? உயிரெழுத்து வருது, அ இ வரிசையில வருதுன்னா ஆன் யூஸ் பண்ணணும். உயிர் மெய்யா வருது அப்படின்னா ஏ யூஸ் பண்ணணும். உயிர் மெய் எழுத்துக்களா வருது அப்படின்னா ஏ யூஸ் பண்ணணும். அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சுக்கணும். ஆனா ஒருங்கிற மீனிங் வந்தா ஏவும் யூஸ் பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த சவுண்ட். சரியா? அப்ப நான் இன்னைக்கு காலையில ஒரு புக்கு வாங்கினேன். புக்குங்கிறது கான்சனன்ட் லெட்டரு, கான்சனன்ட் சவுண்ட் தான் வருது. அதனால ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஐ எம் ரீடிங் த புக் நவ். நான் இப்போ
அதே புக்க தான் வாசிச்சுட்டு இருக்கேன். காலையில வாங்குன புக்க நான் இப்ப வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டைம் நீ ஏற்கனவே அந்த புக்க பத்தி பேசிட்ட. அதனால அங்க ஏ புக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்க 2வது தடவ அதே புக்க பத்தி பேசுற. ஸோ இந்த இடத்துல த புக் அப்படிங்கிறத சொல்றோம். செகண்ட் டைம் வென் யூ ஆர் மென்ஷனிங் எனி பிளேஸ் ஆர் ஒரு பெர்சன் ஆர் ஒரு பொருள், அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். We use the when it is clear to the listener or the reader which person or animal or a place or a thing we are referring to. இப்ப இதை தாண்டி வேற எங்க நம்ம the யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்க இல்லையா, அந்த பேசிட்டு இருக்க நபருக்கும் நீ யாரை பத்தி பேசுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா, நீ இந்த நபரை பத்தி தான் பேசுற, இந்த பொருளை பத்தி தான் பேசுறங்கிறது அவங்களுக்கும் கிளியரா தெரியுது அப்படின்ற பட்சத்துல த யூஸ் பண்ணலாம். ஓகே, த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி. இப்போ நீ காலையில் ஒரு கோர்ட் கேஸ்க்காக கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. அப்போ நீ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே எந்த ஜட்ஜ் இருப்பாங்களோ அவங்கள பற்றி தானே நீ அவங்க கிட்ட சொல்ல போற. அப்போ அவங்களுக்கும் தெரியும் இல்லையா நீ யாரை பற்றி பேசுகிற, எந்த ஜட்ஜை பற்றி பேசுகிறேன்னு. இட் இஸ் நாட் பொதுவாக ஏதோ ஒரு ஜட்ஜ் கிடையாது. காலையில் நடந்த ஒரு கேஸை பற்றி தான் பேசுகிறேன்னா அப்போ அந்த ஜட்ஜை பற்றி தான் யூ ஆர் டாக்கிங் இல்லையா. அப்போ த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி. புரிஞ்சுதா? ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னா யாரை அந்த இடத்துல பேசுறாங்க, லிசனர் அப்படின்னா யாரை அந்த இடத்துல கவனிக்கிறாங்க. 2 பேருக்கும் அந்த நபரை தெரிஞ்சிருக்கு, 2 பேருக்கும் அந்த பொருளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணிக்கலாம். வி யூஸ் த when there is only one such thing. இந்த உலகத்திலேயே இல்ல இந்த யூனிவர்ஸ் பேரண்டம்னு சொல்லுவாங்க, இந்த பேரண்டத்திலேயே ஒரே ஒண்ணுதான் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த எர்த் பூமி ஒன்னே தான் இருக்கு. த சன் சூரியன் ஒருத்தர் தான் இருக்காரு. த மூன் நிலாவும் ஒண்ணுதான் இருக்கு. த மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலையும் இந்த உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல த யூஸ் பண்ணலாம். வி யூஸ்வலி யூஸ் த பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ். நான் வந்து தேர்டு செகண்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் சொல்றேன். ஓகே, ஒன்னுன்னு சொல்றது வேற, ஃபர்ஸ்ட்னு சொல்றது வேற, டூன்னு சொல்றது வேற. இட் இஸ் நார்மல் நம்பர். அதே டூவை நான் செகண்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆர்டினல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ் பத்தி பேசும்போது அந்த இடத்துல த யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா, when we use the before some proper nouns such as the Indian Ocean, the Arabian Sea, இதுவும் இந்த உலகத்துல ஒண்ணு தான் இருக்கு, அதனால நம்ம the யூஸ் பண்றோம். ஈவன் தோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன், நம்ம த யூஸ் பண்றோம். த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி அப்படின்னு சில ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி மட்டும் த யூஸ் பண்றோம். அதே மாதிரி சில பில்டிங் பத்தி பேசும்போது த பார்க் ஹோட்டல், த தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க்கை பேசும்போதோ இல்ல ஒரு மானுமெண்ட்டை பத்தி பேசும்போது த தாஜ்மஹால்னு சொல்றதெல்லாம் ஒரு மானுமெண்ட், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் த யூஸ் பண்ணலாம். வி யூஸ் த பிஃபோர் த நேம் ஆஃப் த பிளேசஸ் கண்டைனிங் ஆஃப். இப்போ இங்க பாருங்களேன், ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஆஃப் இருக்கு, அதனால த யூஸ் பண்றோம். சரியா? அதே மாதிரி இந்தியாவும் அதே மாதிரி த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி ஆஃப் இருக்கிறதுனால முன்னாடி த யூஸ் பண்றோம். சரியா? த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரல்ஸ். இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ப்ளூரலா தானே இருக்கு, நெதர்லாண்ட்ஸ் ப்ளூரலா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல த யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் நாட் ப்ரிசீடட் பை அன் ஆர்டிக்கல். இப்போ ஒரு சில ப்ராப்பர் நவுன் அரேபியன்ஸு இந்தியன் ஓஷனுக்கு த யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஆனால் சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஏவும் வராது, ஆனும் வராது, தவும் வராது. எக்ஸாம்பிள், when we are talking about any country name, இந்தியா சைனா இந்த மாதிரிலாம் பேசும்போது ஏ அண்ட் த எதுவுமே வராது. மேம் இப்போதானே மேம் நீங்கள் சொன்னீங்க த ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு. டே நல்லா பாரு, சைனா மட்டும் நான் சொல்றேன்னா முன்னாடி எந்த ஆர்டிக்கலும் வராது. சைனாவோட அஃபிஷியல் நேம் சொல்லும்போது த ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லும்போது அங்கே ஆஃப் இருக்கு, அதனால த யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்தியா அப்படின்னு மட்டும் சொல்லும்போது முன்னாடி ஏ அண்ட் த எதுவுமே வராது. இந்தியாவுடைய அஃபிஷியல் நேம் சொல்லும்போது த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு வரும். ஏன்னா ரிபப்ளிக் ஆஃப் இருக்கிறதுனால முன்னாடி த வரும். புரிந்ததோ? ஓகே. த நேம் ஆஃப் த கான்டினென்ட், ஒரு கண்டத்துடைய பேரை சொல்லும்போது ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் வராது. அதே மாதிரி ஒரு டவுனோட பேரை சொல்லும்போது சென்னை, கோயம்புத்தூர், டோக்கியோ, பெல்ஜியம் பெல்ஜியம் கண்ட்ரியா, ஓகே, இந்த மாதிரி டவுன் பத்தி பேசும்போது நியூயார்க் சிட்டி, வாஷிங்டன் டிசி இப்படியெல்லாம் சொல்லும்போது இங்க வந்து எந்த ஆர்டிகல்ஸும் வராது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் பேரை பத்தி பேசும்போது, ஒரு தெருவுடைய பேரை பேசும்போது ரிச்சி ஸ்ட்ரீட், ஈஸ்ட் கோஸ்ட் ஸ்ட்ரீட்டு, ஏபிசி ஸ்ட்ரீட், இந்த மாதிரி தெருவோட பேர் என்னவா வேணா இருக்கலாம், அங்கேயும் எந்த ஆர்டிகல்ஸும் வராது, ஏ அண்ட் எதுவுமே வராது.
சரியா? சம் நவுன்ஸ் கேன் பி கவுண்டட் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் கவுண்டபிள் நவுன்ஸ். எதெல்லாம் நம்மனால வந்து விரல விட்டு எண்ண முடியுதோ அத கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம் கேனாட் பி கவுண்டட். சில விஷயங்கள நம்ம கவுண்டே பண்ண முடியாது. அதனால அத அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதெல்லாம் நம்மனால கவுண்ட் பண்ண முடியுதோ, எண்ண முடியுதோ அங்க மட்டும் தான் ஏவும், ஆனும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அப்படிங்கிற மீனிங் தேவைப்படுற இடத்துல தான் ஏ, ஆன் 2மே வரும். அப்போ 1, 2, 3ன்னுலாம் கவுண்ட் பண்ண முடிஞ்சா தான் இந்த ஏ அண்ட் 2மே யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன். "அ லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ." ஒரே ஒரு இலை ட்ரீய விட்டு உதிர்ந்துருச்சு. ஒரு இலை. இட் இஸ் கவுண்டபிள் இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. "ரெயின் கேன் காஸ் ஃப்ளட்டிங்." இங்க இடத்துல ஏ போட முடியுமா? ரெயின் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா, மழைய நீங்க எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? ஒரு மழை பெஞ்சதுங்க. 2 மழை பெஞ்சதுங்க. சொல்ல முடியுமா நம்மனால? இட் இஸ் அன்கவுண்டபிள். அப்ப இங்க வந்து நம்ம ஏ அண்ட் த எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரெயின் கேன் காஸ் ஃப்ளட்டிங் அவ்வளோதான். வி யூஸ் த வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எங்கெல்லாம் நம்மனால கவுண்ட் பண்ண முடியலையோ அந்த இடத்துல த யூஸ் பண்ணிக்கலாம். வென் இட் இஸ் கிளியர் டு த ரீடர் விச் திங்ஸ் வி ஆர் ரெஃபரிங் டு. இப்போ ஒரு அன்கவுண்டபிள் நவுன் இருக்கு. நம்மனால எண்ண முடியல. அட் த சேம் டைம் பேசுற ஸ்பீக்கருக்கும் அத லிசன் பண்ற லிசனர் 2 பேருக்கும் ஒரு நபர தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் பொதுவான ஒரு நபர பத்தியோ, இல்ல ஒரு பொருள பத்தியோ பேசுறோன்ற பட்சத்துல த யூஸ் பண்ணலாம். We do not use the with uncountable nouns when we are talking in general. இப்ப அதே uncountable noun பத்தி தான் பேசுறோம். ஆனா பொதுவா பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பொதுவா ஏதோ ஒரு பையன், ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாரி நம்ம பேசும்போது ஜென்ரலா பேசும்போது த யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லும்போது தான் த யூஸ் பண்ணணும். தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் ஆஸ் டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட்னா டெஃபினட்டா இந்த ஒரு நபர பத்தி தான் பேசுறோம்னு தெரிஞ்சா தான் த யூஸ் பண்ணணும். இல்லனா யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? த ரைஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட் இஸ் குட். இப்ப இந்த இடத்துல ஏன் த யூஸ் பண்ணியிருக்கோம்? ரைஸ்ன்றது அன்கவுண்டபிள். ஒரு அரிசி, 2 அரிசின்னு எண்ண முடியாது. 1 கிலோ, 2 கிலோன்னு வேணா சொல்லலாம். குவான்டிட்டிய வச்சு வேணா சொல்லலாம். ஆனா கவுண்டபிள் கிடையாது அது. அதனால த யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ரைஸ தான் நான் வந்து பொதுவா ஜென்ரலா ஏதோ ஒரு அரிசிய பத்தியெல்லாம் சொல்லல. இதோ இந்த சூப்பர் மார்க்கெட்ல அரிசி வச்சிருக்காங்கல்ல, அந்த அரிசிய தான் நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல த யூஸ் பண்ணலாம். சரியா? ஆனா இங்க பாருங்க, ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் ஏஷியன்ஸ். ஏசியா கான்டினென்ட்ல இருக்க எல்லாருமே ரைஸ தான் தினம் தினம் அவங்களோட ஃபுட்ல டயட்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் அரிசின்னு பொதுவா தான் சொல்றேன். அரிசி, அரிசினால செஞ்ச சாப்பாட சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜெனரல் திங்ஸ். அங்க வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. அது அன்கவுண்டபிள் நவுன் தான். ஆனாலும் அங்க த வராது. உனக்கு 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க அரிசி தான்னு குறிப்பிட்டு சொல்லும்போது த யூஸ் பண்றோம். பொதுவா அரிசின்னு பேசும்போது த யூஸ் பண்றது கிடையாது. The word some can be used with both countable and uncountable nouns in the following ways. இப்ப இங்க பாருங்க, I want some apples. ஆப்பிள்ஸ நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஒரு ஆப்பிள் குடுங்க, 2 ஆப்பிள் குடுங்கன்னு நம்மளால கேட்க முடியும். அது கவுண்டபிள் நவுன் தான். அதுக்கு முன்னாடியும் சம் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆப்பிள்ஸ் குடுங்க அப்படின்னும் கேட்கலாம். I want some papers. இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, அந்த இடத்துல நம்ம சம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். நான் ஷார்ட்டா சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ அண்ட் த அப்படின்னு 3 ஆர்டிக்கல் இருக்கு. ஒரு அப்படிங்கிற மீனிங் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஏவும் யூஸ் பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா கவுண்டபிள் நவுன்ஸா தான் இருக்கணும். அப்பதான் யூஸ் பண்ண முடியும். ஏ எங்க யூஸ் பண்ணணும்? எங்கெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட் வருதோ யூஸ் பண்ணலாம். ஆன் எங்க யூஸ் பண்ணணும்? எங்கெல்லாம் வவல் சவுண்ட் வருதோ அங்க யூஸ் பண்ணலாம். இத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? அந்த வார்த்தைய அப்படியே தமிழ்ல எழுதுங்க. தமிழ்ல எழுதும்போது முதல் எழுத்த பாருங்க. உயிரெழுத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உயிரெழுத்தா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். உயிர் மெய்யா இருக்கு அப்படின்னா ஏ தான் யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். த எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த உலகத்திலேயே, இந்த யூனிவர்ஸ்லயே ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குன்னா த யூஸ் பண்ணலாம். த எர்த், த சன், த மூன், த ஹிமாலயாஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா, பேசுற ஸ்பீக்கருக்கும், அத கவனிக்கிற லிசனர் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர பத்தி பேசுறோம், தெரிஞ்ச ஒரு பொருள பத்தி பேசுறோம்னா த யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு நபர பத்தி பேசுறோம், குறிப்பிட்ட பொருள பத்தி பேசுறோம்னா த யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டா மென்ஷன் பண்ணி சொல்லும்போது த யூஸ் பண்ணலாம். அடுத்ததா, ஏற்கனவே அந்த நபர பத்தியோ, இல்ல அந்த பொருள பத்தியோ அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டீங்க. அதே நபர பத்தி 2வது தடவ சொல்லும்போது த யூஸ் பண்ணலாம். ஓகே. ஐ சா அ பாய் எஸ்டர்டே. நான் நேற்று ஒரு பையனை பார்த்தேன். ஒரு பையன் தானே, ஜென்ரலா தானே சொல்றோம்.
கவுண்டபிள் நவுனா தானே இருக்கு. ஒரு பையன் என்ன முடியுது. அதனால a boy. I saw a boy yesterday. A யூஸ் பண்றோம். அடுத்த சென்டென்ஸ்ல அதே பையனை தான் நான் இன்னைக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு I saw the same boy today also. நேத்து நான் பார்த்தேன் இல்லையா அந்த பையன், அதே பையனை நான் திரும்பவும் பார்த்தேன். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்றோமா? நான் நேத்து பார்த்த பையனை தான் திரும்பவும் பார்த்தேன். வேற ஏதோ பையனை பார்க்கல. ஸோ ஐம் குறிப்பிட்டு டெல்லிங் ஒன் பர்சன். கரெக்டா? அதே மாதிரி ஏற்கனவே அந்த பையனை பத்தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லிட்டேன். இப்ப 2வது தடவை குறிப்பிட்டு சொல்றேன். அதனாலயும் the யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? I saw a boy yesterday. Today morning I saw the same boy today also. I saw the same boy today also. புரிஞ்சுதா? a boy, the boy. Okay. இப்போ நாகராஜன் and தனலட்சுமி want to buy a new house. They have come to see a house for sale. ஒரு வீடு தேடி போறாங்க. நாகராஜன் தனலட்சுமிங்கிற கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வாடகைக்காக வீடு தேடி போறாங்க. வீடு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. Complete the conversation below by adding a or the. A and the எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை வச்சு ஒரு கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? இப்ப கான்வர்சேஷனுக்குள்ள போலாமா? நாகராஜன் சொல்றாரு, வெல் ஹியர் வி ஆர், நம்பர் 8 காவேரி ஸ்ட்ரீட். ஹபாடா, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. நம்பர் 8 காவேரி தெரு. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் டேஷ் ஹவுஸ் வி சா ஆன்லைன். இந்த ஹவுஸை தான் நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். போட்டோ பார்த்தோம்ல, இப்ப இந்த வீடு தான். இந்த இடத்துல என்ன பண்றாங்க? குறிப்பிட்டு தானே சொல்றாங்க. அந்த வீடை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அதே வீடு தான் இப்ப நம்ம வந்து நேர்ல பார்க்க வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஏ வருமா, ஆன் வருமா, த வருமா? குறிப்பிட்டு சொல்லும் போது த யூஸ் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் த ஹவுஸ் வி சா ஆன்லைன். வாட் டு யூ திங்க் ஆஃப் டேஷ் லொகேஷன். இந்த லொகேஷனை பத்தி என்ன நினைக்கிற? இந்த இடத்துல வீடு எடுக்கலாமா, சரியா வருமா அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த வீடு எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப த லொகேஷன். பொதுவா எந்த லொகேஷனை பத்தியோ கேட்கல. இப்ப இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இதை சுத்தி இருக்க லொகேஷன் எப்படி இருக்கு? ஸோ தே ஆர் மென்ஷனிங் அபவுட் அ பர்டிகுலர் பிளேஸ். அப்ப த லொகேஷன் தான் வரும். தனலட்சுமி, இட் இஸ் இன் அ நைஸ் நெய்பர்ஹுட். ஸோ பக்கத்துல எனக்கு ஒரு மாதிரி நெய்பர்ஹுட் பக்கத்துல எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும். இட் இஸ் இன் அ நைஸ் நெய்பர்ஹுட் அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். பிளஸ் இது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கு. நாகராஜன் சொல்றாரு, அண்ட் டேஷ் பஸ் ஸ்டாப் இஸ் நாட் டூ ஃபார் அவே. ஆமா, பஸ் ஸ்டாப் கூட ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல த பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் பத்தி பேசும்போதோ பஸ் ஸ்டாப் பத்தி பேசும்போதோ we are mentioning a specific place ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன். அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் த வரணும், பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியும் த வரணும். தனலட்சுமி கேட்குறாங்க, ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர். இங்க எத்தனை ரூம்ஸ் வந்து இருக்கு? நாகராஜன் சொல்றாரு, there are 3 rooms. 3 ரூம் இருக்கு. ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு பால்கனி இருக்கு. அப்போ ஒரு கிச்சன் ஒரு பால்கனி. ஏஓ ஆனோ ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்னு சொல்லும் போது அங்க கான்சனன்ட் தான் இருக்கு, அங்க ஏ யூஸ் பண்ணணும். தமிழ்ல வேணா எழுதி பாருங்க, கீ தான் வரும், உயிர்மெய் எழுத்து தான். பால்கனி எகெயின் வந்து நீங்க தமிழ்ல எழுதினாலும் உயிர்மெய் தான் வரும். ஸோ அ கிச்சன் அ பால்கனி, ஒரு அப்படிங்கிற மீனிங் வருது, ஏ யூஸ் பண்றோம். தனலட்சுமி திரும்பவும் சொல்றாங்க, தெர் இஸ் டேஷ் லான் பிஹைண்ட் டேஷ் ஹவுஸ் ரைட். அப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு லான் இருக்குல்ல, ஒரு கார்டன் ஏரியா மாதிரி ஏதாவது இருக்குல்ல, ஒரு புல் தரை புல்வெளி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தெர் இஸ் அ லான் பிஹைண்ட் த ஹவுஸ் ரைட் அப்படிதானே கேட்பாங்க. பின்னாடி லான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தெர் இஸ் அ லான் பிஹைண்ட் த ஹவுஸ். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு புல் தரை இருக்கா? அப்போ தெர் இஸ் அ லான் பிஹைண்ட் த ஹவுஸ் ரைட் அப்படிதான் கேட்பாங்க. நாகராஜன் சொல்றாரு, தட்ஸ் ரைட். டேஷ் லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ். ஏற்கனவே லான் பத்தி பேசிட்டாங்க, இங்க 2வது தடவையா பேசுறாங்க. அப்ப என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? தட்ஸ் ரைட், த லான் இஸ் ஆக்சுவலி குவைட் லார்ஜ். ஸோ இந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். டிட் யூ see any photos of dash living room online? வாட் டஸ் இட் லுக் லைக்? ஆன்லைன்ல இந்த லிவிங் ரூம் பத்தின ஏதாவது போட்டோஸ் எல்லாம் நீ பாத்தியா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அகெயின் இந்த இடத்துல பொதுவா ஏதோ ஒரு லிவிங் ரூம் பத்தி பேசல, இந்த வீட்டுடைய லிவிங் ரூம் ஹால் பத்தி தான் பேசுறாங்க. அப்ப தே ஆர் மென்ஷனிங் அபவுட் அ பர்டிகுலர் திங். ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கும் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? டிட் யூ see any photos of the living room? the living room அதுதான் சரியா இருக்கும். அடுத்ததா தனலட்சுமி சொல்றாங்க, டேஷ் லிவிங் ரூம் லுக்ஸ் கிரேட். அந்த லிவிங் ரூம் நல்லா தான்ப்பா இருக்கு. எகெயின் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க?
ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதனால த லிவிங் ரூம் இஸ் கிரேட். இட் லுக்ஸ் பிரைட் அண்ட் ஏரி. நல்லா வெளிச்சமா இருக்கு. காத்து வந்துட்டு போட்டு காத்தோட்டமா இருக்கு. இட் ஹேஸ் டேஷ் நைஸ் வியூ ஆஃப் டேஷ் ஹில்ஸ். இப்போ இந்த இடத்துல ஏ வருமா அண்ட் வருமா? இட் ஹேஸ் அ நைஸ் வியூ அப்படிதானே வரும். ஏன்னா நைஸ்ன்னு சொல்லும்போது அண்ட் யூஸ் பண்றதுக்கான எந்த ரீசனுமே இல்லை. ஏ தான் வரும். இட் ஹேஸ் அ நைஸ் வியூ ஆஃப் அ ஹில்ஸ் வருமா? த ஹில்ஸ் வருமா? ஹில்ஸ்ன்னு சொல்லும்போது ப்ளூரல் நவுன்ல சொல்றோம். அப்ப ஏ அண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. த ஹில்ஸ். சிங்குலர் நவுனா இருந்தாதான் ஏ அண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ப்ளூரல் நவுனா இருக்கும் பட்சத்தில் ஏ அண்ட் ரெண்டுமே வராது. த தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்ததா பட் டேஷ் கிச்சன் லுக்ஸ் டேஷ் லிட்டில் ஸ்மால். ஆனா அந்த கிச்சன் கொஞ்சம் சின்னதா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிச்சன் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இல்லையா? பட் த கிச்சன் லுக்ஸ் அ லிட்டில் ஸ்மால். யூஸ்வலி லிட்டில் ஃபியூ இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி ஏ தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிட்டில் ஸ்மால், ஃபியூ ட்ராப்ஸ் இப்படியெல்லாம் பேசும்போது ஃபியூ லிட்டில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ தான் வரும். அண்ட் வராது, த வராது. சரியா? நாகராஜன் சொல்றாங்க அண்ட் ஐ ரிமெம்பர் யூ செட் தேர் இஸ்ன்ட் டேஷ் ஸ்டோர் ரூம் ரைட். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க கூட சொன்னீங்களே இங்க ஒரு ஸ்டோர் ரூம் கூட இல்லைன்னு. ஒரு ஸ்டோர் ரூம் கூட இல்லை. அப்ப தெர் இஸ்ன்ட் அ ஸ்டோர் ரூம். ஒரு ஸ்டோர் ரூம் கூட இல்லை. கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. தனலட்சுமி சொல்றாங்க நோ பட் தெர் இஸ் டேஷ் அட்டிக் வேர் வி கேன் ஸ்டோர் திங்ஸ். ஸ்டோர் ரூம் இல்லைதான், பட் அட்டிக் இருக்கு, பரன் இருக்கு. அப்ப அகெயின் தெர் இஸ் அ அட்டிக். ஒரு பரன் இருக்கு. பட் தெர் இஸ் அண்ட் அட்டிக் வருமா? ஏ அட்டிக் வருமா? எகெயின் இதை தமிழ்ல எழுதி பாருங்க. அட்டிக் ஆ. அப்ப உயிர் எழுத்து வர்றதுனால தெர் இஸ் அண்ட் அட்டிக் அப்படிங்கிறது வரும். அடுத்ததா நாகராஜன் சொல்றாங்க ஐ ஹோப் திஸ் ஹவுஸ் இஸ் டேஷ் பெட்டர் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல த வருமா, ஏ வருமா, அண்ட் வருமா? அண்ட் கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெட்டர் ஆப்ஷன் சொல்லும்போது வவல் லெட்டரும் இல்லை, வவல் சவுண்டும் வராது. அப்ப ஏ வருமா, த வருமா? பெஸ்ட், வேர்ஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தா த வரலாம். இங்க எஸ்டி இல்ல இஎஸ்டி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா த யூஸ் பண்ணலாம். பெட்டர் அப்படின்னு வரும்போது ஏ தான் வரணும். ஐ ஹோப் திஸ் ஹவுஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படிதான் சொல்லணும். சரியா? அடுத்ததா தனலட்சுமி சொல்றாங்க லெட்ஸ் வெயிட் ஃபார் டேஷ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஷீ செட் ஷீ வுட் பி ஹியர் அட் 3 o'clock. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க 3 மணிக்கு வரதான் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம பேசல. நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க தான் 3 மணிக்கு வரதா சொன்னாங்க. அப்ப ஐம் டாக்கிங் அபவுட் அ பர்டிகுலர் பர்சன். அப்போ குறிப்பிட்டு சொல்லும்போது லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு தான் வரணும். லுக் தேர் ஷி இஸ். வந்துட்டாங்க ஒரு வழியா. அவ்வளோதான். ஸோ இங்க ஏ அண்ட் த எங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணி அதை போட்டுக்கலாம். அடுத்ததா few articles are missing in the given passage. Edit the passage given below by adding suitable articles wherever necessary. எங்கெல்லாம் எனக்கு ஆர்டிகல்ஸ் வந்து தேவைப்படுதோ ஏ அண்ட் த நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மை நெய்பர்ஹுட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? இன்ட்ரெஸ்டிங்க்கு முன்னாடி அண்ட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? மை நெய்பர்ஹுட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இல்லை இஸ் வெரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இங்கே வராது. ஏ அண்ட் ரெண்டுமே இங்கே வராது. எங்கே வரணும்? இந்த இடத்துல மை நெய்பர்ஹுட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் சொல்லலாமா? இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணலாம். அடுத்ததா மை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அபார்ட்மெண்ட் பில்டிங் டவுன் டவுன் நியர் மினி ஸ்டோர்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ். என்னுடைய வீடு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள், ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கு. அப்ப இங்க எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்? மை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அன் அபார்ட்மெண்ட். இந்த இடத்துல அண்ட் வரணும். சரியா? இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா there is small supermarket across street where my family likes to go shopping. இங்க பாருங்களேன், there is a small supermarket. ஒரே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணலாம். across street, across the street நம்ம குறிப்பிட்டு ஒரு தெருவை மென்ஷன் பண்ணி தான் சொல்றோம். அதனால the street where my family likes to go shopping அதெல்லாம் ஓகே. there is also post office and bank near our home. இங்க பாருங்க there is also a post office சொல்லலாமா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குங்க.
அதே மாதிரி ஒரு பேங்க்கும் இருக்குங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிற மீனிங் வர்றதுனால ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். There is also a post office and a bank near our home. In our neighborhood, there is a small, இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணலாமா? There is a small green park where my friends and I like to play on weekends and holidays. I think இந்த சென்டென்ஸ்ல இந்த ஏ மட்டும்தான் கரெக்டா? ஆர் இங்க there is a small green park. எஸ், அவ்வளோதான். அடுத்ததா there is a small pond. எகெயின் இங்க வந்து ஏ வரணும். there is a small pond near the park. ஏற்கனவே அந்த பார்க்கை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் இங்க பேசிட்டோம். இங்க 2வது முறையா பேசுறோம். அதனால the யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? and there are many ducks in the park. எகெயின் இந்த இடத்துல 3வது முறையா பேசுறோம். அப்ப the யூஸ் பண்ணணும். we always have a great time. in addition, there is an elementary school. இங்க வந்து ஏ யூஸ் பண்ண முடியாதுல்ல, எலிமெண்ட்ரி தமிழ்ல எழுதி பாருங்க. அப்ப and தான் யூஸ் பண்ணணும். there is an elementary school close to our home where my little brother studies in 3rd grade. இந்த இடத்துல என்ன வரணும்? 2nd, 3rd இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸ் வரும்போது the 3rd grade அப்படின்னு வரணும். there are so many things to see and do in my neighborhood. That's why I like it. It's a really great place. இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும். there are so many things to see and do in my neighborhood. இதுல ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல பெருசா எதுவும் இல்லை. இட்ஸ் அ ரியலி கிரேட் பிளேஸ். இந்த இடத்துல ஏ மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இப்போ ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் போலாமா? ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னா என்ன? 2-3 வார்த்தைகள் அந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னா இன், ஆன், அட், பிலோ, அண்டர், பினீத், அபவ், ஓவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லும்போது these prepositions are formed by 2 words or 3 words-ஆக இருக்கலாம். such as according to 2 வார்த்தை இருக்கு, along with 2 வார்த்தை இருக்கு, at the time of more than 3 words இருக்கு, because of, owing to, instead of இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல. ப்ரெப்போசிஷன்னா யூஸ்வலி ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். இன், ஆன், அட், பிலோ, அண்டர், பினீத் இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். prepositional phrasesனா more than 2 words இல்ல 3 words வந்து இருக்கலாம். These kinds of prepositions are frequently used in our day-to-day life. தினம் நம்மளுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் according to. according to அப்படின்னா அவங்க சொன்னதற்கு ஏற்ப, அவங்க சொன்னபடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் according to. according to the weatherman, we can expect more cold weather this week. ஸோ அந்த மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து மழை பெய்யுமா பெய்யாதான்லாம் வெதர்மேன் சொல்லுவாங்கல்ல, அவங்க சொன்னபடி பார்த்தா இந்த வாரம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். அப்போ அவங்க சொன்னபடி பார்த்தா, அப்போ அக்கார்டிங் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அலாங் வித்னா அவங்க கூட சேர்ந்து, இல்லை இது கூட அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், அது கூட அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா அலாங் வித்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். We have to give importance to physical education along with all the academic subjects. நம்ம வந்து மற்ற academic subjects, இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறோம், அது கூட சேர்த்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது இந்த அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் கூட சேர்த்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும், அப்போ கூட சேர்த்து அப்படின்னு சொல்கிறதுக்காக அலாங் வித் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. we stayed at home because of the bad weather. இன்னைக்கு நினைச்சா மழை பெய்யுது, நினைச்சா வெயில் வருது, எப்போ மழை பெய்யுதுன்னே சொல்ல முடியல, அதனால நாங்கள் வீட்லேயே இருந்துட்டோம், வெளியவே போகல. இந்த இடத்துல நம்ம ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், புரியுதா? அதனால பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓவிங் டுவும் ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ ஏற்கனவே எனக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் இருக்கா, அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், உன்னோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துலையும் we are explaining a reason. பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு இது எல்லாமே ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அடுத்ததான் இன்ஸ்டெட் ஆஃப் பாருங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக அப்படிங்கிற மீனிங் வரும். ஐ விஷ் I were going to the party instead of my brother. அந்த பார்ட்டிக்கு என்னோட தம்பி போயிட்டான், தம்பிக்கு பதிலாக நான் போயிருக்கலாம், பதிலாக. அப்போ அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது the match will be stopped in the event of heavy rain. ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா மேட்ச் வந்து நின்றும்.
ஒரு வேளை அப்படிங்கிற மீனிங் தேவைப்படும் போது இந்த ஈவெண்ட் ஆஃப் சொல்லலாம். ஒரு வேளை, ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா, ஒரு வேளை இப்படி ஆயிடுச்சுன்னா சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு வேளை அப்படிங்கிற அர்த்தம் வரும்போது இந்த ஈவெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, அவனுக்கு பதிலாக, இதுக்கு பதிலாக அந்த மாரி. ஓகே. பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு ரெண்டுமே ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சரியா? ரெஃபர் டு த டிக்ஷனரி டு ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரெப்போசிஷன்ஸ் அண்ட் மேட்ச் தெம் வித் த கரெக்ட் மீனிங். பார்க்கலாமா? டியூ டு, எக்ஸெப்ட் ஃபார், வித் ரெஃபரன்ஸ் டு, இன் ஸ்பைட் ஆஃப், இன் அடிஷன் டு, இன் பிளேஸ் ஆஃப், ரிகார்ட்லெஸ் ஆஃப், ஃபார் த சேக் ஆஃப். இதெல்லாம் ஒரு ப்ரெப்போசிஷனாக கொடுத்துட்டாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டியூ டு அப்படின்னா என்ன? டியூ டு அப்படிங்கிறதும் ஒரு ரீசனை சொல்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, டியூ டு, இது மூணுமே ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த டியூ டுவை எங்க போய் மேட்ச் பண்ணலாம்? பிகாஸ் ஆஃப் கூட கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம். எக்ஸப்ட் ஃபார், எக்ஸப்ட்னா அதை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மீனிங் வரும். அதை விட்டுருங்க, எக்ஸப்ஷன். அப்போ வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் அப்படிங்கிற மீனிங் வரும். சரியா? 4 பேர் போறோம், எக்ஸப்ட் குமார். குமாரை மட்டும் விட்டுருங்க, மற்ற 4 பேரும் போறோம். அப்போ வித் த எக்ஸப்ஷன் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டு. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, அதை சம்மந்தப்பட்டு நான் ஒரு லெட்டர் எழுத போறேன். இப்போ ஒரு விளம்பரம் பார்க்குறீங்க, சரியா? ஒரு எடிட்டர் வேணும், வீடியோ எடிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க பேப்பர்ல. நீங்க அந்த வேலைக்காக அப்ளை பண்ண போறீங்கன்னா, தோ இந்த பேப்பர்ல இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் பார்த்தேன், வித் ரெஃபரன்ஸ் டு தட் ஐ எம் ரைட்டிங் யூ திஸ் லெட்டர். அந்த விஷயத்த பார்த்ததுனால தான் அதுக்கு ஏற்றபடியாக நான் இந்த லெட்டரை எழுதுறேன். ஒருவேளை அந்த விளம்பரம் நீங்கள் போடலன்னா நான் எழுதியிருக்கவே மாட்டேன் இல்லையா? நீங்கள் விளம்பரம் போட்டிருந்தீங்க, அதுக்காக நான் எழுதுறேன். அப்போ வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னா, ரெஃபரிங் டு, ஒரு இடத்த நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா? ரைட், இந்த நியூஸ் தான் அப்படின்னு சுட்டி காட்டி நம்ம சொல்றதுனால வித் ரெஃபரன்ஸ் டு வந்து ரெஃபரிங் டு கூட மேட்ச் பண்ணலாம். இன் அடிஷன் டு அப்படின்னா என்ன? ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டீங்க, அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ ஆடட் டு கூட மேட்ச் பண்ணலாம். இன் அடிஷன் டுவை ஆடட் டு கூட மேட்ச் பண்ணலாம். இன் பிளேஸ் ஆஃப் அப்படின்னா என்ன? எனக்கு பதிலாக அவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன் பிளேஸ் ஆஃப். லைக் மோர் ஆர் லைக் ஒரு சப்ஸ்டியூஷன் மாதிரி. இப்போ ஒரு ஸ்டாஃப் நம்ம கிளாஸ்க்கு வரலைன்னா அவங்களோட இடத்துல வேற யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க, அதுதான் இன் பிளேஸ் ஆஃப். அப்படின்னா ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார், இவர்களுக்கு பதிலாக இவர், இந்த பொருளுக்கு பதிலாக இந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி. ரிகார்ட்லெஸ் ஆஃப் எங்க கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம்னா, டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டி கூட மேட்ச் பண்ணலாம். அடுத்ததா ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எங்க கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம்? இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப். ஓகே, ஐ ஹோப் யோர் எஸ். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிறத டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டி மேட்ச் பண்ணிட்டோமா? அப்போ ஃபார் த சேக் ஆஃப் அப்படிங்கிறத இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கூட போய் மேட்ச் பண்ணலாம். எனக்காக இதை பண்ணு, அவனுக்காக இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் வி ஆர் சார்ட்டட். இன்ஸ்பைட் ஆஃப் மட்டும் நம்ம இன்னும் மார்க் பண்ணல, கரெக்டாக? ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வந்து எங்கே மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கூட கொண்டு போய் மேட்ச் பண்ணலாம். சரியா? இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கூட கொண்டு போயிட்டு மேட்ச் பண்ணலாம். இன்ஸ்பைட் ஆஃப்னாலும் இப்படி நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மீனிங் தான் வரும். இன்ஸ்பைட் ஆஃப் த ரெயின் த மேட்ச் கண்டினியூ. என்னதான் மழை பெஞ்சாலும் மேட்ச் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி டெக்னிக்கலி பார்த்தா அந்த மேட்ச் வந்து நின்றுக்கணும், ஆனாலும் அது கண்டினியூ ஆச்சு. அப்போ நீ என்ன வேணா பண்ணு, நாங்கள் பண்ணுறதான் பண்ணுவோம். மழை வருதா, பரவாயில்ல நாங்கள் மேட்ச் ஆடுறோம். வெயில் அடிக்குதா, பரவாயில்ல நாங்கள் மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொல்றதான். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற மீனிங் கூட மேட்ச் பண்ணலாம். சரியா? இப்போ fill in the blanks by choosing the most appropriate prepositional phrases from the given options. பார்க்கலாமா? everything falls to the ground dash earth's gravitational pull. earthோட கிராவிடேஷன், புவியீர்ப்பு விசைனால நம்ம எதை போட்டாலும் கண்டிப்பாக போய் கிரவுண்டில் தான் விழுகும். அப்போ இன் அடிஷன் டு பிகாஸ் ஆஃப், காஸ் ஆஃப் என்ன வரும்? பிகாஸ் ஆஃப் த earth's gravitational pull. ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கிராவிடேஷன்னால தான் போய் விழுகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிகாஸ் ஆஃப். அடுத்ததான் the trial was conducted dash the procedure of law. in accordance with the procedure of law, due to the procedure of law, despite the procedure of law. எங்கது? accordance with. நம்மளுக்குன்னு லால என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் இந்த ட்ரையல், இந்த கேஸ் வந்து நடந்தது. அடுத்ததான் there is a temple right in back of my house, apart from my house, in front of my house.
படிச்சாலே தெரியுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் தான் கரெக்டாக செட் ஆகுது. இந்த சென்டென்சஸ்ல போய் அழகா உட்காருது. அடுத்ததா, as a dash of his hard work he achieved the target. as a result of his hard work he achieved the target. அப்படிதானே இருக்கும். அவன் ஹார்ட் ஒர்க் போட்டான், அதனுடைய விளைவாக, அதனுடைய ரிசல்ட்டாக அவன் அவனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணான். தட்ஸ் இட். ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த டேஷ் நெக்லிஜென்ஸ், எஃபெக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ், கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ், ரீசன் ஆஃப் நெக்லிஜென்ஸ். என்ன வரும்? ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்த கண்டுக்கவே இல்லை, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க, அதோடைய விளைவு தான் ஃபெயிலியர். அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த நெக்லிஜென்ஸ். சரியா? சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஒரு கொஷின் இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். அடுத்ததான் இதுவும், சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ் ஏற்கனவே குழந்தைகள் தினத்துக்காக கொடுத்துட்டாங்க, அது கூட சேர்த்து விளையாட்டு பொருள்களும் டாய்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டாங்க, அது கூட டாய்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ இன் அடிஷன் டு தான் சரியா இருக்கும். அடுத்ததா, த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்ட் டேஷ் எனி இன்டிசிப்ளின் காண்டக்ட் ஆஃப் தேர் வாட்ஸ். பேரண்ட்ஸுக்கு ஒருவேளை அவங்களுடைய குழந்தைகள் டிசிப்ளின் இல்லாமல் நடந்துக்கும் போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்துக்கும் போது, அப்போ இன் கேஸ் ஆஃப் தானே சரியா இருக்கும். பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் எனி இன்டிசிப்ளின் காண்டக்ட். Parents must be informed in case of any indisciplined conduct. Parents must be informed in spite of any indisciplined conduct. அதில் in case of தான் சரியா இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய பையனோ பொண்ணோ இன்டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகிறாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணும், இன்வால்வ் ஆகலைன்னா இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இட் இஸ் லைக் ஒரு கண்டிஷன் மாதிரி தான். அப்போ இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறதான் சரியா இருக்கும். அடுத்ததா, he did not turn up டேஷ் his busy schedule. அவனுடைய ஷெட்யூல் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது, அதனால அவனால வர முடியல. அப்போ we are explaining a reason இல்லையா? அப்ப consequence of வருமா, due to வருமா, except for வருமா? due to. he did not turn up due to his busy schedule. அதனால தான் அவனால வர முடியலன்னு சொல்றோம். global warming is dash the greenhouse emission, is an effect of greenhouse emission, in spite of greenhouse emission, in addition to greenhouse emission. படிச்சாலே தெரியுது, global warming is an effect of the greenhouse emission. எஃபெக்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். கிரீன் ஹவுஸ் எமிஷன்னால தான் எனக்கு குளோபல் வார்மிங் வந்தது, அதனுடைய விளைவு தான் இது அப்படின்றது. டேஷ் செவரல் வார்னிங்ஸ் ஹீ கண்டினியூ டு ஸ்விம். இதுவும் அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல நிறைய வருது. நிறைய வார்னிங்ஸ் கொடுத்த போதும் அவன் அதை காதல் கூட வாங்கிக்காம திரும்ப திரும்ப ஸ்விம் பண்ணிட்டே இருந்தான். அப்போ டியூ டு வராது, இட் இஸ் நாட் அ ரீசன். கொடுத்த போதும் அப்படின்னு நம்ம வந்து எதிராக சொல்றோம். அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ் ஹீ கண்டினியூ டு ஸ்விம். என்னதான் வார்னிங் கொடுத்தாலும் அவன் காதலையே போட்டுக்கல, அவன் ஸ்விம் பண்ணிட்டே இருந்தான். அடுத்த ரோமன் நம்பர் போலாமா? edit the following passage by replacing the underlined incorrect words with correct prepositional phrases. Janu is studying in class 10 in the event of teachers dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னப்பா வரும்? ஸோ இங்கே என்னன்னா, நீங்கள் டேஷில் இந்த ஈவெண்ட் ஆஃப்க்கு பதிலாக என்ன வார்த்தை வருமோ அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்து சரியா இருக்கா இல்லையா? ஒருவேளை சரியா இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ ஜானு இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10. ஜானுங்கிற ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே. இந்த ஈவெண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஷீ இஸ் டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். டீச்சர் சொல்கிறத பற்றி நம்ம பார்த்தோன்னா, டீச்சர் சொல்கிறத கேட்டோம்னா அவன் என்னமோ நல்ல பொண்ணு, டிசிப்ளின்டான ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல டீச்சர்ஸ் சொல்லுவதற்கு ஏற்ப பார்க்கும்போது ஒரு நல்ல டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் அப்படி தான் வருது. அப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது சரியாக வராது. அதுக்கு பதிலாக என்ன வரணும்? அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ் ஷீ இஸ் அ டிசிப்ளின்ட் ஸ்டூடெண்ட். ஸோ என்ன வரணும் இங்கே? அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ். According to the teachers. In addition to her poverty, she is always neat. என்னதான் அவள் ஏழையாக இருந்தாலும் அவள் எப்பவுமே வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பா, நீட்டாக இருப்பா. இன் அடிஷன் டு வருமா? வராது. என்ன வரும்? என்னதான் அவள் இப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி, அவள் ஏழை தான், ஆனால் அவள் நல்லா கரெக்டாக துவைச்சு ட்ரெஸ் எல்லாம் க்ளீனாக போட்டுட்டு வருவா, நீட்டாக இருப்பா. Many students like her in case of her simplicity. Many students like her. அவளுடைய சிம்பிளிசிட்டிக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவளை பிடிக்கும். அப்போ இன் கேஸ் ஆஃப் வருமா? Many students like her
பிகாஸ் ஆஃப் ஹர் சிம்பிளிசிட்டி அப்படின்னு வருமா, இன் கேஸ் ஆஃப் ஹர் சிம்பிளிசிட்டின்னு வருமா? ஸோ இன் கேஸ் ஆஃப்க்கு பதிலாக பிகாஸ் ஆஃப் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹர் சிம்பிளிசிட்டி. ஒரு ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவளுடைய சிம்பிளிசிட்டி தான் எல்லாரையும் பிடிக்க வச்சது. ஓகே. அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடி ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ். அக்கார்டிங் டு வராது. என்னதான் அவள் ஸ்டடீஸில் நல்லா இருந்தாலும் அதையும் தாண்டி அவள் ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அப்போ இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ் ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ். இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ். அடுத்ததா she gets on with everyone in case of age and gender in the school. கெட்ஸ் ஆன் அப்படின்னா நல்லா பழகுவா, எல்லாரு கூடயும் சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பா, வயசை பார்க்க மாட்டா, ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது ஜெண்டர்லாம் பார்க்க மாட்டா, நல்லா பழகுவா. இன் கேஸ் ஆஃப்ங்கிறது சரியா இருக்குமா? ஷி கெட்ஸ் ஆன் வித் எவ்ரி ஒன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் அண்ட் ஏஜ். வயசை பார்க்க மாட்டா, ஜெண்டரை பார்க்க மாட்டா, எல்லாரு கூடயும் நல்லா பழகுவா. வயசு என்னவா வேணா இருந்துட்டு போகுது, அது எனக்கு கவலை இல்லைன்னு இருப்பா. ஸோ இந்த இடத்துல இன் கேஸ் ஆஃப்க்கு பதிலாக என்ன வரணும்? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இல்லை ரிகார்ட்லெஸ் ஆஃப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வரும். அடுத்ததா இன் அப்போசிஷன் டு டேக்கிங் லீவ் ஷி என்ஷூர்ஸ் தட் ஷி கம்ப்ளீட் த ஒர்க் கிவன் பிஃபோர் ஷி கோஸ் டு ஸ்கூல் நெக்ஸ்ட் டே. ஒரு நாள் அவள் லீவ் போட்டாலும் அடுத்த நாள் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்ன ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து அவள் முடிச்சுட்டு தான் போவா. ரீசனே சொல்ல மாட்டா. சாரி மேம், நான் நேற்று லீவு, எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்ததே தெரியாது, அப்படியெல்லாம் அவள் சொல்ல மாட்டா. என்னதான் லீவ் போட்டாலும் அவளுடைய ஒர்க்கை கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவா. அப்போ இன் அப்போசிஷன் டுங்கிறது சரியா இருக்குமா? என்னதான் லீவ் எடுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? எப்பெல்லாம் அவள் லீவ் எடுத்தாலும். அப்போ in the case of taking leave, she ensures that she completes the work given before she goes to the school next day. அடுத்த நாள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவள் லீவ் எடுத்திருந்தாலும், ஒருவேளை அப்படிங்கிற இன் கேஸ் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படியும் சொல்லலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறதும் சொல்லலாம். தட்ஸ் இட். இதெல்லாம் நீங்கள் அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதோட வேர்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ பேசிக்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது மனப்பாடம் பண்ணி படிக்காமல் அக்கார்டிங் டுனா எங்கே யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்பைட் ஆஃப்னா அதோட அர்த்தம் என்ன, எங்கே யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா? எஸ். அடுத்த யூனிட் புக் பேக் எக்ஸசைசஸ்லாம் மீட் பண்ணலாம். பாய் பாய்.